ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டேன். இந்த இதுலேயும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆமாம், இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சென்னிமலை கோயில். ஒரு 500 படி அப்படிங்கும் போதெல்லாம் எனக்கு செம்மையாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. காமிங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் வளர்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயில் கும்பாபிஷேகம். சரி, ஓகே, இதை வந்து ஒரு லாங் வீடியோவாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு வந்து எப்பயும் போல் மறந்தாச்சு. இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நான் ரெடி ஆகிறதுலேருந்தே எடுக்கணும்னு நினச்சேன், பட் ரெடி ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக லாங்காக எடுக்க பார்க்குறேன். என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்கிற வரைக்கும் எடுக்க பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாமே உள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. என்னையும் ஹெல்ப்பு கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டேன். அங்கே போய் என்னால் வாய்ஸ் கொடுத்து எடுக்க முடியுமான்னு தெரில, பட் வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து முடிஞ்சால் நான் வாய்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து அப்படியே கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாம். என்னோடய புது ஹேர் ஸ்டைல் வந்து இந்த கேர்லி ஹேர்ஸ்லாம் வச்சுருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா வீட்டில் வந்து முடி வெட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வந்து வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க வீடியோ கூட போடலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால பாருங்க, நான் வந்து இந்த இதுலேயும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இதான் வந்து எப்பயுமே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். எந்திரிக்கிறதே 11 மணி ஆயிடுது. அதனால பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலமையில இருந்தனால சரி, ஓகே, இனிமேல் ஸ்மூத்தியாச்சும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க, செவ்வாழை பழம், சர்க்கரை, பால், அதுக்கப்புறமேட்டு முந்திரி, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்தா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி. இதுதான் வந்து தினமும் குடிச்சிட்ருக்கேன், ஒரு செவ்வாழை பழம் போட்டு. எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது. எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து காருக்குள்ளே எடுத்து வைப்போம். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமேட்டு, அதாவது எந்த காரில் போகிறது அப்படிங்கிறத மாற்றி முடிவு பண்ணி கடைசியாக காரில் ஏறி உக்காந்தாச்சு. நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ தேர் இழுத்துட்டு பொங்கல் வைக்கலாமா? வீடியோ எடுக்கிறேன், நாம அதை காமிக்கிறேன். இதுக்குள்ள விட்டுறலாம். இல்ல, இங்கேயே விட்டுட்டு தேர் இழுத்துட்டு வந்து சாமனத்தை வச்சு தேர் இழுப்பீங்களா? இங்கதானே இருக்குது. கரெக்டாக வந்தோம். தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து கார் நிறுத்திட்டு இருக்காங்கன்னா கடகடன்னு இப்போ தான் வந்து தேர் இழுக்கணும். எங்களோட குலதெய்வம் கோயில் வெள்ளோடு பக்கத்தில் இருக்க அனுமன் பலியில் இருக்குது. பெரிய அம்மன், சின்னம்மன், வேம்புராயர், இவங்க தான் எங்களோட குலதெய்வம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தேர், அதாவது 3 தெய்வத்துக்கு 3 தேர் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதான் கோயில். நம்ம ஷார்ட்ஸ்லாம் நிறையா நம்ம கோயிலை வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் பொங்கல் வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. நாமளும் போய் ஒரு இடம் பிடிக்கணும். இப்போது கார்லேருந்து நம்மளோட பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. பொங்கல் வைக்க கிளம்பியாச்சு. அவங்க போய் ஒரு இடம் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்காங்க. அங்கேயே வெள்ளம் உடைக்கிறதுக்கெல்லாம் ஏரியா வச்சுருப்பாங்க. அதனால நம்ம அங்கே போய் வெள்ளம்லாம் உடச்சிக்கலாம். என்னோடய முடியை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கேர்ள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. என்னால் பொங்கல் வைக்கிறத வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சென்னிமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானும் எங்கள் அண்ணாவும் போகிறோம். இங்கே அம்மாஸ்லாம் வந்து பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவாங்க. அதனால் நான் ஐயோ அம்மா
நான் வந்து பொங்கல் வைக்கிறத வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் எங்கள் அம்மாவை எடுக்க சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து சும்மாவே ப்ரெஷர் ஆவாங்க. பொங்கல்லாம் வைக்கிறனா இன்னும் ப்ரெஷர் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க அது வந்து வீடியோ எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. எங்கள் அக்கா அதுக்குள்ளே வந்துட்டானா மோஸ்ட் ப்ராபப்ளி அவ்வளோ வேணாலும் முடிஞ்சால் எடுக்க சொல்கிறேன். ஓகே, இங்கே இருக்காங்களே, இங்கே தான் எங்கள் வீட்டோட பெரிய ஆள். ஹாய் காமிங்க. விளக்கா விறகா எடுத்துகிட்டு வரேன். நமக்கும் வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. விறகு எடுத்துகிட்டு போகலாம். இந்தாங்க. வெள்ளோட்டில் இருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் சென்னிமலை கோயில். அண்ணா இருந்துட்டு போகலாம் டியூஸ்டே வேறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நானும் எங்கள் அண்ணாவும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். ஆமாம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சென்னிமலை கோயில், ஆனால் வந்ததே கிடையாது. இங்கே தேர் இழுப்பாங்கன்னே அண்ணி சொல்லி தான் தெரியும். ஸ்டார்டிங்லாம் வேறு லெவலில் தான் இருந்தது. இது என்ன டக்குன்னு 50 படி ஏறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்குலாம் பிரச்சனை இல்லை. இங்கே இந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து ஏதோ வேண்டுதல் போல். இந்த மாதிரி கல்லை அடுக்கி வச்சு நம்ம எதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அது நடக்கும் போல். மலையில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு எல்லாமே அதிகமாகவே இருந்தது. அதே மாதிரி அடிக்கடி நின்று ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாஸும் இருந்தது. ஒரு 500 படி அப்படிங்கும் போதெல்லாம் எனக்கு செம்மையாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக முடியல. காலையில் மட்டும் நான் அந்த ஸ்மூத்தி குடிக்காமல் இருந்திருந்தேன்னா அவ்வளோதான். சாதாரண விஷயம் நினச்சிட்டேன். 1100 படி. ஆப்பா. ஓ, 840 வந்துட்டோம். கடைசி ஆக ஆக நான் வந்து ரொம்ப அப்படியே சோர்வாக ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வரும்போது என்னாலாம் கார் ஓட்ட முடியாது சாமி, நீயே ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். கோயிலில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்துட்டு கூட்டத்தில் நம்ம குடும்பத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நிறைய பேர் வந்து மாவிளக்கு அந்த இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாமளும் வந்து மாவிளக்கு சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம். இப்போ ஹாய் காமிங்க பார்க்கலாம். இப்போ ஹாய் காமிங்க. ஓ இதாம்மா. மாவிளக்கு, தேங்காய், பழம், பூ, எலுமிச்சம்பழம். கோயிலில் வெயில் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஷெட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து தரையில் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அப்பா 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 இந்த ஏரியா எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. நம்மளோட பேன் கேக் மிக்ஸ் எல்லாமே இங்கே தான் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. 3 சாமிக்குமே வந்து நாங்கள் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வெளியில் வந்தோம். பெரியம்மன், சின்னம்மன், வேம்புராயர் 3 சாமிக்குமே. நீங்களும் வந்து கும்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டு வீடியோலாம் எடுத்தேன். கோயிலுக்கு போயிட்டு ஆக்சுவலாக இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் என்னால் எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் நான் வந்து எடுத்தேன். கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா நான் ஐபேட் எடுத்துகிட்டு போயிருந்தா லைக் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மடியில் நான் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா ஃபோனை வாங்கி கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும் எடுத்தேன். என் அம்மா ஃபோனில் குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கிளிப்பிங் மட்டும் எடுத்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே நம்ம வந்து நீட்டாக உட்காந்து அவுட்டு கொடுக்கலாம், இல்லை விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வெறும் கோயில் மட்டும்தான் அந்த விலாக் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இன்னும் நான் வந்து 2 ஷார்ட் வீடியோஸ் லைக் ஷார்ட்ஸுக்கான வீடியோஸ், அதுக்கப்புறமேட்டு ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணணும். ஸோ இன்னும் 3 வீடியோ ஷூட் பண்ணணும். காலையில் ஆல்ரெடி நான் 2 ஷார்ட் வீடியோஸ் ஒரு ஷார்ட் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு லாங் வீடியோவுக்கு மாற்றி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு இப்போ நான் 2 ஷார்ட் வீடியோஸ் 3 ஷார்ட் வீடியோஸ் ஷூட் பண்ண வேண்டியக்கூடிய ஒரு நிறையா விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் மேபி நான் அது 2 ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு லாங் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான்
தூங்கணும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் தானே நம்ம கோயிலுக்கு போகணும். ஸோ இதே ட்ரெஸ்லேயே நம்ம அவுட்டும் கொடுத்து முடிச்சிட்டோன்னா வேலை முடியும்ல. இல்லை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கொடுத்தேன்னா இவன் எப்பயும் போல் வீடியோக்கு அவுட்டு கொடுக்கல, ஸ்டார்டிங்லேருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்டு கொடுக்குறான், நீங்கள் நினச்சக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த ட்ரெஸ்ஸோடையே நான் வந்து அவுட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ தான் எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் மாற்றி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ எடுத்து லேப்புக்கு மாற்றிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன், இதுக்காக வச்சு நீங்கள் லாங் வீடியோஸையும் பாருங்கள். லாங் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் 100 வியூஸுக்கு மேலே லாங் வீடியோ போகவே மாட்டேங்குது. எனக்கு ஏனே தெரியல. லாங் வீடியோஸும் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய லாங் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog இல்லைன்னா ஒரு வீடியோ அந்த மாதிரி என்ன மாதிரியான கண்டென்ட்டில் கூட நம்ம மீட் பண்ணலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.